மின் இணைப்பு வேற இல்லை, தாகத்திற்கு தண்ணீரும் பசிக்கும் உணவும் இல்லாத பொழுது கோபமும் ஆத்திரமும் வரத்தான் செய்யும். இது இயல்பானதுதான். இதை கண்டு நாங்க பயப்படவும் இல்லை, இதற்காக அந்த மக்கள் மீது எங்களுக்கு கோபமும் திரும்பல. இது இயல்பானதுதான். எனக்கே பசி பசிக்கு உணவு கிடைக்காட்டா கோபம் வரத்தான் செய்யும். நீதிமன்றமே தானாகவே இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது. அது கோஆர்டினேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆர்டினேஷன் இல்லைன்னு. அது தவறான தகவல். அதாவது மத்தியிலிருந்து ராணுவம் வருகிறது, எங்கே போகணுங்கிற அவங்களுக்கு விவரம் சொல்லப்படவில்லைன்னு சொல்றாங்க. அதாவது மழை பொழிந்து கொண்டே இருக்கிற பொழுது நிவாரணத்தை முறைப்படுத்துவதில் கூட சிரமம் இருக்கும். களத்தில் நிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய இடர்பாடு தெரியும். உட்கார்ந்த இடத்தில் இருந்துட்டு யார் வேணும்னாலும் அறிக்கை விட்டுறலாம். இப்ப பெங்களூர்ல இருந்து ஒரு 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 குழு வருகிறது. அவங்க சீஃப் செக்ரட்டரியை தொடர்பு கொள்கிறார்கள். எங்க போகணும்னு கேட்டாலும் அவர் கைடு பண்றாரு. ஆனால் ராணுவம் வருகிறது என்றால் அந்த ராணுவம் எங்க போகணும்னு அரசு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ராணுவத்தை கைடு பண்றதுக்கும் அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கும் அவங்க ராணுவத்துக்கே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் இருப்பார். அவரு தான் அந்த கடமையை செய்ய வேண்டுமே தவிர அரசு செய்ய முடியாது. அரசு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும், அவர்களுடைய தேவைக்கு அணுகும். அப்படி தேவைக்கு அணுகி ஆயிரக்கணக்கான மக்களை மீட்பதற்கு ராணுவம் தன்னை மறந்து கடமையாற்றுகிறது. அந்த ராணுவ வீரர்களுக்கு கழகத்தின் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கோஆர்டினேஷன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றது அபத்தமான குற்றச்சாட்டு.